இன்றைய நாளில் இயேசுவும் சமாரிய பெண்ணும் என்ற தொடரை பார்க்கலாம். இயேசு வாழ்ந்த காலத்தில் யூதேயரும் சமாரியரும் ஒருவருடன் ஒருவர் பழகுவதே அரிதாயிருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசு ஒரு முக்கியமான பயணத்தில் சமாரியாவின் சீகார் என்ற ஊரை நோக்கி செல்கிறார். நெடுந்தூரம் நடந்து சோர்ந்த இயேசு ஒரு கிணறு அருகே உட்காருகிறார். அது சாதாரண கிணறு அல்ல, யாக்கோபின் கிணறு என்று அழைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருகிறாள். பொதுவாக பெண்கள் காலையில் அல்லது மாலையில் மட்டுமே தண்ணீர் எடுக்க வருவார்கள். ஆனால் அவள் வெயிலின் கடுமையான நேரத்தில் வந்திருக்கிறாள். அவருக்கு பல காரணங்களும் வழிகளும் மறைந்திருக்கின்றன. அந்த சமயம் இயேசு அவளிடம் பேசத் தொடங்குகிறார். எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பாயா என்றார். இயேசு தண்ணீர் கேட்டதும் அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். நான் ஒரு சமாரிய பெண், நீங்களோ ஒரு யூதர். அப்படி இருக்கும்போது குடிப்பதற்கு என்னிடம் எப்படி தண்ணீர் கேட்கிறீர்கள் என்று கேட்கிறாள். இயேசு அதற்கு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறவர் யார் என்பதையும் அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவத் தண்ணீரையே கொடுத்திருப்பார். அவள் குழப்பமடைந்தாள். நீர் சொல்லும் ஜீவத் தண்ணீர் என்பது என்ன என்றால், அதற்கு அவர், இந்த உலகத்தில் உள்ள தண்ணீர் மீண்டும் உன்னை தாகப்படுத்தும். ஆனால் நான் தரும் ஜீவத் தண்ணீர் நித்திய ஜீவகாலம் வரை ஊறும் நீருற்றாயிருக்கும். அதற்கு அவள் ஆவலுடன் கேட்கிறாள், ரபி, அந்த தண்ணீரை எனக்கு கொடுங்கள், நான் மீண்டும் தாகப்படாதபடி இருக்கட்டும். அதற்கு இயேசு, நீ சென்று உன் கணவரை அழைத்து கொண்டு வா என்று கூறினார். அவள் தாழ்ந்த குரலில், எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அமைதியாக அதற்கு, நீ என்னிடம் உண்மையை சொன்னாய். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்போது உன்னிடம் இருப்பவர் உன் புருஷன் அல்ல. உடனே அவள் ஆச்சரியப்பட்டு, இவர் யார்? என் வாழ்நாளில் யாரும் அறியாத என் வாழ்வின் இரகசியங்களை இவர் அறிந்திருக்கிறார். இவர் சாதாரண மனிதரே இல்லை என உணர்ந்து அவள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்றாள். அந்த ஒரு சந்திப்பு அவளின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிட்டது. இப்போது அவள் மனது அவமானங்களுடன் இல்லை, உற்சாகத்துடன் உள்ளது. அவள் ஓடிச் சென்று ஊரின் மக்களிடம் சொல்கிறாள், என்னை பற்றிய அனைத்தையும் சொல்லிய மனிதனை நான் இன்று சந்தித்தேன். அவர் கிறிஸ்துதான் என்று நான் அறிகிறேன். அவள் அந்த நாளிலிருந்து இயேசுவின் சாட்சியாக மாறினாள். அவளின் சாட்சி ஊரின் பலரை இயேசுவிடம் அழைத்துச் சென்றது. ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு சந்திப்பு ஒரு பெண்ணின் வாழ்நாளையே மாற்றியது. இயேசு சொன்ன அந்த ஜீவத் தண்ணீர் இன்று நமக்காகவும் அவரிடத்தில் உள்ளது. நாம் எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும், எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணித்தால் நம் வாழ்க்கையும் நிச்சயம் மாறும். நாம் நம் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆமென்.